அன்பிற்குரிய சகோதரர்களே, எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு மிக எளிய முறைகளை எல்லாம் அல்லாஹு தாலா சந்தர்ப்பமாக வைத்திருக்கிறான். அதிலே ஒரு விடயம்தான், பாதையில் நாங்கள் போகிற போது மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒன்றை கண்டால் அதை அகற்றுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை நாங்கள் முஸ்லிம் கிரந்தத்தில் பார்க்கலாம். என்ன கூறுகிறார்கள்? அதாவது ஒரு மனிதன் பாதையிலே போகிறான். அந்த வேளையில் ஒரு முள்ளு கொத்தை காண்கிறான். முள்ளு உள்ள ஒரு மரத்தினுடைய கிளை ஒன்றை காண்கிறான். அப்ப என்ன செய்கிறான்? அதை அவடத்திலிருந்து அகற்றுகிறான். இவனுடைய இந்த நல்ல காரியத்துக்காக அல்லாஹ் அவனுக்கு நன்றி செலுத்துகிறான். எப்படி தெரியுமா? ஃபகஃபரலஹு, அல்லாஹ்வுடைய பாவத்தையே மன்னித்து விட்டான். அப்போ மனிதனுக்கு இதனால் தீங்கு வரும் என்று எண்ணக்கூடிய ஒரு விடயத்தை நாங்கள் அகற்றுவது, அவ்வாறான ஒரு சமூக பணி செய்வதென்பது எங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு மிக வழிவகுக்கக்கூடிய ஒரு காரியம். நாங்கள் எல்லோரும் எத்தனையோ வகையில் தெரிஞ்சும் தெரியாமலும் பாவத்தை செஞ்சுக்கித்தான் இருக்கோம். அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பை கேட்டுக்கிறோம். ஆனால் நாம் கேட்காவிட்டாலும் இது போன்ற காரியத்தை நாங்கள் செய்கின்ற போது சமூக பணிகள், இப்போது இந்த காலத்தில் எங்களுடைய மக்கள் மிக பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்க இடமில்லாமல் தட்டுத்தடுமாறி இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய விடயங்களை அகற்றி அவர்களை வாழ வைக்கக்கூடிய ஏற்பாட்டை செய்வதென்பது எங்களுடைய பாவங்களை அல்லாஹு தாலா மன்னிக்கக்கூடிய காரியம். எனவே இது போன்ற காரியங்கள் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது அவற்றில் நீங்கள் ஒரு கௌரவ பிரச்சனையாக கருதி பின்னாகுவதும் உங்களுக்கு பெரும் பாக்கியத்தை இழந்ததாக ஆகிவிடும். இது அல்லாஹ்விடத்தில் நாங்கள் புனிதராக ஆவதற்கு மிகவும் காரணமாக அமையும். எனவே தொழுவது சுன்னத்தான தொழுகை, சுன்னத்தான நோன்புகள் என்பதை மாதிரி சமூக பணிகளிலே மக்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய விடயங்களில் ஈடுபடுவது என்பது அது மிக பெரும் நன்மையான காரியமும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய காரியம் என்பதை புரிந்து நாங்கள் நடந்து கொள்வோம். அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அந்த நல்ல உள்ளம் கொண்ட அந்த தன்மையை எங்களுக்கு தந்தல்வானாக.